மகிழன், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இருக்கும்போது 20 ஆண்டுகளா பகுதி கழக செயலாளராக இருந்திருக்கேன். கட்சியில் என்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அடிப்படை உரிமைகளுடைய தொண்டர்களுடைய உரிமையை பறிப்பதற்காக ஒருவர் முயன்றார் என்று சொன்னால் அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. அதனால நாங்க புரட்சி தலைவருக்காக இருக்கிறோம், புரட்சி தலைவர் அம்மாவுக்காக இருக்கிறோம். இவர்கள் 2 பேரும் தான் மிக ஆளுமை. இவர்களோடு இருந்தவர்கள் என்கிற காரணத்தால் தான் நம்முடைய ஓபிஎஸ் அவர்களையும் நான் அம்மாவோட இருந்தாருன்றதுக்காக அவரோட போனோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய முடிவுகளையெல்லாம் புறக்கணித்து அவர் இன்னைக்கு திமுக என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கும் போது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவுக்கு வந்தோம். என்ன முடிவு என்று சொன்னால், இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய தியாகத்தாய் சென்னம்மா அவர்களால் தான் முடியும் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சும்மா எதிர்கட்சி மாதிரி ஒரு பாவலா பண்ணிக்கிட்டு அண்டர் கிரவுண்ட்ல திமுகவுக்கு ஆதரவா இருக்கார். அது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னு கேட்டால் அதுக்கு பல்வேறு உதாரணங்களை கொடுக்க முடியும். நாம அதெல்லாம் இங்க பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதே நேரத்தில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க தினகரனும் வீராவேசமா பேசினாரு, எல்லாம் பண்ணாரு. இன்னைக்கு அவங்களோட போயிட்டார். ஆனா ஓபிஎஸ் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் பகிரங்கமா திமுக ஆதரிக்கிறார் போது அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இந்த உடம்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தால் உருவாக்கப்பட்ட உடம்பு. ஆனால் இந்த உடம்பை நாங்க யாருக்கும் விற்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற அந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துகிற சக்தியாக இருந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய நேரடி தொடர்பில் இருந்தவங்க நம்மளை சின்னம்மாவுக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய எல்லா விதமான பயணங்களிலும் அல்லது எல்லா விதமான சோதனைகளிலும் அவர்கள் கூட இருந்தார்கள். எனக்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு அவர்கள் இன்னைக்கு மீண்டும் நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் அங்கிருந்து விலகி நாங்கள் சின்னம்மா தலைமையில் இணைஞ்சிருக்கிறோம். ஆக எங்களுடைய ஒரே முடிவு, இறுதி முடிவு, சின்னம்மா அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு நாங்கள் இறுதி வரைக்கும் சின்னம்மாவோடு நாங்கள் துணை நிற்போம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.